Good evening to all. So இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஜென்ரேட்டிங் செட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரேட்டிங் செட் இப்போ டெஃபினிஷன் என்னன்னு பாருங்கள். டெஃபினிஷன் ஜென்ரேட்டிங் செட் இன் எ குரூப் இப்போ ஒரு குரூப்புக்கு வந்து ஜென்ரேட்டிங் செட்னா என்ன அப்படி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு குரூப் எடுத்துக்குமா, லெட்டு ஜிகமா ஸ்டார் ஆர் டாட் பி ஏ குரூப், டாட் வச்சுக்கோங்க கரெக்டாக, பி ஏ குரூப் எடுத்தாச்சு. இப்போ நான் எம்டி செட்டை வந்து ஜென்ரேட்டிங் செட்னு சொல்ல போகிறோம். நான் எம்டி செட் எஸ் நான் எம்டி சப்செட் of G is said to be a generating set. If இப்போ கட்சிங்கிறது வந்து ஜென்ரேட்டிங் செட்னு சொல்லணும்னா, எஸ்ஸை வந்து ஜென்ரேட்டிங் செட்னு சொல்லணும்னா, இஃப் கண்டிஷன்னா எவ்ரி எலமெண்ட் G belongs to G can be written in the form written as G is equal to S1 S2 S3 Sn alpha 1 alpha 2 alpha 3 alpha n, where alpha 1 alpha 2 alpha n belongs to integers, S1 comma S2 comma Sn belongs to our set S, n belongs to natural number set. ஓகேங்களா? ஸோ இதுதான் டெஃபினிஷன்ஸ். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதாவது என்னென்னா அதாவது லீனியர் ஸ்பேன் படிச்சிருப்போமா, இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆக்சுவலாக என்னென்னா விசி கூட எல்லா ஃபெஸ்க்கு என்ன ப்ரூவ் பண்ணுவோம், விசி கூட எல்லா ஃபெஸ் தான் இங்கே எழுதியிருக்கிறோம். விசி கூட எல்லா ஃபெஸ்ன்னு இப்படி ப்ரூவ் பண்ணுவோம். ஆக்சுவலாக எல்லா ஃபெஸ் வந்து வி சப்செட் ஆஃப் எல்லா ஃபெஸ் ஆல்வேஸ் வந்துடும். சாரி, எல்லா ஃபெஸ் சப்செட் ஆஃப் வின்னு ஆல்ரெடி வந்துடுமா. டு ப்ரூவ் V subset of எல்லா ஃபெஸ்ஸும் ப்ரூவ் பண்ண, லீனியர் ஸ்பேன் ப்ரூவ் பண்ணணும். லீனியர் ஸ்பேன் ஆஃப் ஃபெஸ்ன்னு சொல்லுவோமா. இப்போ என்ன பண்ணோம், எவ்ரி வீல் உள்ள ஒரு எலமெண்ட்டையும் இதோட லீனியர் காம்பினேஷன் எழுத முடிஞ்சதுன்னா இது ஸ்பேன்னு சொல்லுவோமா. அதே தான் இங்கே ஜென்ரேட்டிங் எஸ் வந்து ஜென்ரேட்டிங் செட்டுன்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், எஸ் வந்து ஒரு ஃபைனைட் செட் எடுத்திருப்போம். எஸ்ஸுங்கிறது இந்த மாதிரி எடுத்திருப்போம். எப்படின்னா ஒரு ஃபைனைட் ஆல்ஃபா V1 V2 Vn, இந்த ஃபைனைட் எலமெண்ட்ஸை எடுத்து நீங்கள் லீனியர் காம்பினேஷனை போட்டிருக்கீங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இன்ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன் ஆர் ஃபைனைட் எல்லாமே இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா n பிலாங்ஸ் டு n போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ இங்கே அங்கேயே என்ன பண்ணலாமா, எஸ் ஃபைனைட் எடுத்தோம். எஸ் இன்ஃபைனைட் எடுத்தால் என்ன ஆகும்னா, இப்போ சப்போஸ் எஸ் வந்து இன்ஃபைனைட்டாக எடுத்துக்கிறோம், அங்கே வெக்டார் ஸ்பேஸில் வச்சுக்கோமே. அப்போ எந்த ஒரு ஃபைனைட் லீனியர் காம்பினேஷன் வீல் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் இதில் உள்ள ஃபைனைட் லீனியர் காம்பினேஷனை எழுத முடிஞ்சிச்சுன்னா அது வந்து லீனியர் ஸ்பேன் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ ஃபைனைட் செட்டுக்கு நம்ம படிச்சிருப்போம் லீனியர் அல்ஜிப்ராவில். பட் இன்ஃபைனைட் செட்டுக்கு ட்ரூ. ஓகேங்களா? வீலில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதில் உள்ள ஏதோ கொஞ்சம் எலமெண்ட்டை வச்சு எழுத முடிஞ்சிச்சுன்னா அது எஸ் வந்து ஸ்பேன் த வீன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டெஃபினிஷன். இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா எஸ் வந்து என்னது ஜென்ரேட்டிங் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா செட்டும் ஜென்ரேட்டிங் செட்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்? இப்போது இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சப் குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ we can form a subgroup. ஆக்சுவலாக யாரும் ஆக்சுவலாக இந்த குரூப் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்போ யூஸிங் ஜென்ரேட்டிங் செட் ஐடியாஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ எஸ்ஸுங்கிற செட்டு கொடுத்துருவாங்களா, எஸ்ஸுங்கிறத நான் எம்டி செட்டு கொடுத்துருவாங்க, குரூப்பு கொடுத்துருவாங்க. இப்போது இந்த மாதிரி எழுதுகிறாங்க எஸ், இந்த மாதிரி நொட்டேஷன் என்னென்னா இதுதான் ஜென்ரேட்டிங் செட்டு. ஸோ ஜென்ரேட்டிங் செட்டை வச்சு எழுதக்கூடிய சப் குரூப் எஸ் தான் என்னது ஜென்ரேட்டிங் செட்டு. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, ஸோ கலெக்ஷன் ஆஃப் S1 S2 இங்கே எழுதுனதை எழுதுகிறேன். Sn alpha 1 alpha 2 alpha n such that alpha 1 alpha 2 alpha n belongs to integers, S1 S2 Sn belongs to our set S, n belongs to natural number.
ஓகேங்களா. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு சப் குரூப் கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் த சப் குரூப். ஸோ திஸ் இஸ் எஸ் இஸ் எ ஸ்மாலஸ்ட் சப் குரூப். ஸ்மாலஸ்ட் சப் குரூப். Subgroup generated by S. இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஸ்மாலஸ்ட் சப்குரூப் ஜென்ரேட்டட் பை எஸ். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா இன்னொரு மீனிங் சொல்லுவாங்க. எப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் கட்ச். வேர் ஸ்மாலஸ்ட்னால இன்டர்செக்ஷன் எடுத்திருப்போம். வேர் intersection is taken over all subgroups of Kutch, subgroups Kutch of G such that is contained in Kutch. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எஸ்ஸுங்கிற செட்டு கொடுத்தாச்சு. எஸ்ஸுங்கிற செட்டு கொடுத்தாச்சு. ஹோல் குரூப் இங்கே இருக்குது. ஹோல் குரூப் இங்கே இருக்குது. ஜி இருக்கா. இப்போ எஸ்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி சப் குரூப்ஸ் எடுக்கலாமா. இது ஒரு சப் குரூப். எஸ்ஸை கவர் பண்ணுற சப் குரூப் இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கலாமா. இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய சப் குரூப்ஸ் வரும். ஸோ எல்லா சப் குரூப்ஸ்க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அது என்ன வரும்னா இந்த சப் குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா. எல்லா சப் குரூப்பும் இன்டர்செக்ஷன். ஸ்மாலஸ்ட் சப் குரூப் இதுதானே. இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எஸ்ன்னா இதுதான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் எழுதிப்போம். ஸோ கட்சை கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடிய எஸ்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா சப் குரூப்போட இன்டர்செக்ஷன் தான் இந்த ஸ்மாலஸ்ட் கலெக்ஷன். ஓகே. இது ஒரு சப் குரூப். முக்கியமான எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ திஸ் சப் குரூப் S is called subgroup generated by S. முக்கியமான நோட்ஸ். ஓகேங்களா. இப்போ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள்னா ஸோ ஏதாவது இன்டர்வியூ போகும்போது இப்போ வந்து செட்டு கொடுத்துருவாங்க. இப்போ குரூப்பு Q+ கொடுத்துருவாங்க. இதுக்கு ஏதாவது சப் குரூப் கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு சொல்லிடுவீங்க. கரெக்டாக. ஸோ 1 2 சொல்லிடுவீங்க. ஸோ ஒரு 10 சப் குரூப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவீங்க. இதுதான், இதை வச்சு சொல்லிடலாம். 10 சப் குரூப் கேட்டாங்கன்னா 1,1/2 ஜென்ரேட்டிங் செட். ஸோ இது ஒரு சப் குரூப்பாக இருக்கும். ஈஸியாக சப் குரூப். வேறு என்ன எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எழுதலாம். ஓகேங்களா. சப் குரூப் வேறு என்ன எடுக்கலாம். 3/4 - 7. ஸோ இது ஒரு சப் குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 வச்சுக்கோமே. 7 என்ன வரும். இது எப்படி எழுதிக்கலாம்னா 7 பவர் n பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ். இப்போ என்ன வரும்னா இப்போ வந்து அடிஷன் தானே. அப்போ 7 பவர் 0 ஐடென்டிட்டி 0. 7 பவர் 1 7. அப்புறம் 7 ஸ்கொயர்னால் 7 + 7 14 வரும். ஓகேங்களா. 14 21 28 இப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் கொடுக்கும்போது 7ஓட இன்வர்ஸ் 7 பவர் -1 7ஓட இன்வர்ஸ் என்ன வரும் -7 -14 -21. ஸோ இது ஒரு சப்குரூப் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய இது கொடுக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 எடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி கொடுத்துடலாம். இதே மாதிரி 2 பவர் n பிலாங்ஸ் டு செட் இப்படி போட்டிங்கன்னா என்ன வரும். ஆக்சுவலாக 2 செட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னது இமீடியட்டாக நம்மளால் என்ன செய்ய முடியும். சப்குரூப் கொடுக்க முடியும். ரைட்டா. இப்போ ஜென்ரலாக வச்சுக்கோமே. இப்போ இப்படி கொடுப்பாங்க. ஜிபிஏ குரூப்பு A1 A2 போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது சப் குரூப் கேட்பாங்க. சரி குரூப்னு கொடுத்துருவாங்க. சரி குரூப்னு கொடுத்துட்டு ஸோ கிவ் எனி 2 சப் குரூப்ஸும் கேட்பாங்க அதர் தென் ஐடென்டிட்டி அண்ட் ஜி. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துடலாம்.
ஸோ A1, A2 இது ஒரு சப் குரூப். வேறு என்ன கொடுக்கலாம்? A1, A2, A3 இது ஒரு சப் குரூப். இப்படி இந்த மாதிரி நம்ம நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இமீடியட்டாக சப் குரூப் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான டாபிக். ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அப்போது ஒரு ஜென்ரேட்டிங் செட்டை வச்சு நம்ம சப் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிடுறோம். ரைட். இப்போது இந்த செட்டை வந்து ஃபைனைட் ஜென்ரேட்டிங் செட்டுன்னு சொல்ல போகிறோம். டெஃபினிஷன் ஃபைனைட் ஜெனரேட்டிங் செட். அப்படின்னா என்னென்னா, அந்த ஜென்ரேட்டிங் செட்டில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் ஃபைனைட்டிங் ஜெனரேட்டிங் செட். ஜெனரேட்டிங் செட் having finite number of elements is called finite generating set. ஓகேங்களா? எந்த செட்டு ஜென்ரேட் பண்ணுதோ அதில் உள்ள ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் ஃபைனைட் ஜென்ரேட்டிங் செட். அதுமாதிரி இன்ஃபினைட் ஜென்ரேட்டிங் செட்னா அதே மாதிரி என்னது, இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் இன்ஃபினைட் ஜென்ரேட்டிங்